அதில் என் வீட்டில் ஒரு வழிபாட்டு அறை இருக்குது, பூஜை அறை. பூஜை அறைனா எதோ பூ செய்கிறதுனால பூசைன்னு வருது. முன்னோர்கள் பூவை எடுத்து இப்படி வணக்கம் செய்கிறதுனால. இப்போ கூட பூ செஞ்சோம், தம்பிக்கு பூ மலர் வணக்கம் செஞ்சோம், அதுதான் பூசை. அது பூஜை என்றாயிருச்சு. என் வீட்டில் ஒரு வழிபாட்டு அறை இருக்குது, அதில் பல சாமிகள் இருக்குது. அதில் மொழிக்காக செத்த சாமிகள், இன விடுதலைக்காக செத்த சாமிகள். அந்த வரிசையில் என் தம்பி முத்துக்குமாரும் அப்துல் ரவுப்பும் செங்கொடியும் இருக்காங்க. அதில் முத்துக்குமாருடைய சாம்பல் இருக்கு, புனித சாம்பல், இன்னும் கரைக்காமல் என் வீட்டு பூஜையில் தான் இருக்குது. அப்படியே வச்சுருக்கேன். பல பேரை கரைச்சிட்டு அதை கரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். நான் இல்லைனாலும் என் தம்பிமார்கள் கரைப்பார்கள். நாங்கள் வெல்லணும்னு இல்லை, நான் வந்து ஆளணும்னு இல்லை. நாங்கள் எழுதி வச்ச புத்தகம் ஆளும். ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறோம், அது ஆளும். ஒரு சின்ன பையன் அதை எடுத்து படித்தாலும் இதை சாதிக்கணும்டான்னு தோணும், அது வருவான். கடைசி தமிழன் உயிரோடு இருக்கிற வரை எப்படி ஈழ விடுதலை போராட்டம் ஓயாதோ, அப்படித்தான் தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்காக, உரிமைக்காக நாங்கள் எடுக்கிற இந்த அரசியல் புரட்சியும் ஓயாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தேர்தலில் நிற்கிறான், சின்ன சின்ன பசங்க தோற்று போயிட்டுது, ஒருத்தனு கூட கட்டுத்தொகை கிடைக்கல, நான் உட்பட, எனக்கு உட்பட. ஆனாலும் ஒரு கட்சி வளருது நம்பிக்கையுடனா, நாம் தமிழர் கட்சியை தவிர இது வளரும். நான் கொளுத்துனேன், காற்று வளர்க்குது. ஒரு திசையில் இல்லை, 4 பக்கமும் காற்று வீசி வளர்க்குது. எங்கே தண்ணின்னு கேட்டால் அவன் அடிக்கிறான், இங்கே தண்ணின்னு கேட்டால் இவன் அடிக்கிறான், எல்லா பக்கமும் அடி. மீன் பிடிக்க போனால் சிங்கிள் அடிக்கிறான், சுற்றி அடிக்கிறான், 4 பக்கமும் காற்று. அடி விழுந்த உடனே தமிழன் கிளம்புறான். நானா சொல்லி கொடுத்தேன், மெரினாவில் போராடுறவனுக்கு நான்லாம் சொல்லி கொடுத்தேன். அவனா கத்துறான், ஆனால் நான் கத்துனதை கத்துறான்.